பிதாவே, உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். தூயாவியானவரே, எங்களோடு இருப்பதற்காக நன்றி. சூழ்நிலைகளெல்லாம் விரைவில் மாறட்டும். இழந்ததெல்லாம் பல மடங்காய் திருப்பணும். அனுகிரகத்தோடு எங்கள் பிள்ளைகளை நடத்தணும். இந்த நாள் எங்கள் ஆசீர்வாதத்திற்காகவும் எங்கள் சரீரங்களின் சுகம் நீடித்த ஆயுளுக்காகவும் ஜெபிக்கவே நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், அதனோடு கூட தேவையற்ற அலைச்சல்களை சேர்க்காத தெய்வம். நல்ல இளைப்பாறுதலை எல்லா பக்கத்திலும் கொடுங்கப்பா. கம்ப்ளீட் ரெஸ்ட் கர்த்தர் கொடுங்க. அலைச்சலின் ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணாம், இளைப்பாறுதலின் ஆசீர்வாதம் எங்களுக்கு தாங்க. ஆல்ரவுண்ட் ரெஸ்ட் கொடுங்கப்பா. முழு மனதோடு உம்மை சேவிக்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். அன்றைக்கு யூதா சேவிப்போம் என்று முழு மனதோடு அர்ப்பணித்த போது எல்லா பக்கத்திலும் இளைப்பாறுதல் கொடுத்த எங்கள் தெய்வம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் எல்லா கம்பார்ட்மெண்ட்லேயும் எல்லா பகுதிகளிலையும் அனுக்கிரகம் இருக்கணும். ஆனால் அது இளைப்பாறுதலோடு இருக்கணும். சஞ்சலங்கள் தவிப்பு ஒடித்து போடுகிறோம். சஞ்சலங்கள் தவிப்புகள் ஒடித்து போடுகிறோம். நித்திய மகிழ்ச்சி ஒவ்வொரு சிரசின் மேலும் வரட்டும். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு நிகராக அனுக்கிரகத்தின் வருஷங்களை தாங்க. உம்முடைய வலது பார்ஷத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலத்தில் ஆசீர்வதிங்க. வர முடியாமல் வீட்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் பூரண அனுக்கிரகங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுங்கப்பா. வர முடியாமல் போன சூழ்நிலை உணர்கிறோம். ஆனால் வீடுகளிலும் ஜெபித்து கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு நன்றி. உங்கள் அனுக்கிரகம், உங்கள் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவரோடும் இருக்கட்டும். எந்த குடும்பத்திலெல்லாம் உம்முடைய எழுச்சி வரணுமோ, நீதியின் சூரியன் பிரகாசிக்கட்டும். ஆண்டவர் வாசல்களை திறப்பீராக. எத்தனையோ வருஷம் இல்லாத ஆசீர்வாதங்கள் இந்த காலத்தில், இந்த வருஷ கடைசி தொடங்கி வருகின்ற வருடத்தில் எல்லா மாதங்களிலும் மகத்துவங்களையே காண நீர் கிருபை செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க. இழந்தவைகளெல்லாம் திருப்பக்கூடிய ஆற்றலை கொடுங்க. ஜெயத்தோடு எங்கள் பிள்ளைகளை நடத்துங்க. எதை செய்தாலும் அது வாய்க்கட்டும், எதை செய்தாலும் அது வாய்க்கட்டும். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லா மகத்துவத்தோடு நீங்கள் நடத்தணும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா லார்ட். ஆமென். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். எதிரியை முறியடித்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம். எதிரியை முறியடித்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம். ஏஹே, பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். நமக்காய் யுத்தம் செய்தார் பாடுவோம், நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம். நமக்காய் யுத்தம் செய்தார் பாடுவோம், நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். இளைப்பாறுதல் தந்தார் பாடுவோம், இதயம் மகிழ செய்தார் பாடுவோம். ஓ,
இளைப்பு தந்தார் பாடுவோம், இதயம் மகிழ செய்தார் பாடுவோம். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். சமாதானம் தந்தாரே பாடுவோம், சந்தோஷம் சமாதானம் தந்தாரே தந்தாரே பாடுவோம், சந்தோஷம் தந்தாரே பாடுவோம். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். தட்டுவோமா கரங்களை? ஒன் எதிரியை முறியடித்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம். ஓஹோ, எதிரியை முறியடித்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். பெராக்காவில் கூடுவோம் என்று பாடுவோம், பாடுவோம். தலைக்கு மேல கரங்களை. 1 2 நமக்காய் யுத்தம் செய்தார் பாடுவோம், இயேசுவே நாளெல்லாம் பாதுகாத்தார். நமக்காய் யுத்தம் செய்தார், நாளெல்லாம் பாதுகாத்தாரே. பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். சமாதானம் தந்தாரே பாடுவோம், சந்தோஷம் தந்தாரே, சமாதானம் தந்தாரே, சந்தோஷம் தந்தாரே பாடுவோம். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் பாடுவோம். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் பாடுவோம். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறையில்லையே, தேவைகள் ஒன்றுமே குறையில்லையே, என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் பெற்றுக்கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகள்
என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஆமென். இந்த ஜெபத்தினுடைய விளைவுகள் ரொம்ப பெருசா இருக்கும். நான் இப்படி நினைக்கிறேன், என் கருத்து. இதுக்கு பயந்து சாத்தான் அவ்வளோ புயலை கொண்டு வந்தான். ஸோ இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமே. மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனம். தி புக் ஆஃப் மீகா, ப்ரொஃபெட்டிக் புக், 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தமிழ் இங்கிலீஷில் வாசித்து நான் ஜெபிக்கிறேன். Arise ye and depart, for this is not your rest, because it is polluted. It shall destroy you, even with a sore destruction. தமிழ் எப்படி இருக்கு பார்ப்போம். எழுந்திருந்து போங்கள், இது நீங்கள் இளைப்பாறும் இடம் அல்ல. ஓகே, இன்னைக்கு இப்படி ஜெபிக்க போகிறோம். உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். பக்க சொல்லுங்க, இது என் அளவே இல்லை. இல்லை, அது உணர்ந்து சொல்லுங்க. சும்மா நான் தமாசுக்கெல்லாம் வரல, இது சீரியஸான நேரம். சொல்லுங்க, இது என்னுடைய அளவு இல்லைங்க. என் குடும்பம், என் சந்ததி, என் செல்வம், என் வேலை, என் ஊழியம், என் தொழிலில் இது என்னுடைய அளவு இல்லை. எத்தனை பேர் அதை முதல்ல ஒத்துக்கிறீங்க? அடுத்த கமாண்ட் என்ன தெரியுமா கொடுக்கிறாரு? அரைஸ் ஈ அண்ட் டிபார்ட். இன்னைக்கு இந்த ஜெப நாள் முடிவதற்கு முன்பாக இந்த அளவிலிருந்து நம்ம எழுந்து இன்னொரு அளவிற்கு கண்டிப்பா புறப்படணும். என்ன சொல்றார் மீகானா, இந்த அளவிலேயே நீங்க இருந்தீங்கன்னா அது உங்களை அழிச்சிரும்ன்றார். அதனால நீங்க ஆசீர்வாதத்துல, உங்களுடைய வழிகளில், செல்வத்தில், அறிவாற்றல்ல, ஞானத்தில், தொழிலில், எல்லாத்துலேயுமே நீங்க இந்த அளவிலே இருக்கக்கூடாதுன்றார். நீங்க இந்த அளவில் இருந்தீங்கன்னா அது உங்களை அழிச்சிரும். நீங்க எழுந்து முன்னேறி புறப்படணும் அப்படின்னு. இன்னொரு முறை கருத்தோடு பக்க சொல்லணும், இந்த அளவு என்னுடைய அளவே அல்ல. கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல போறீங்க? கர்த்தருடைய நாமத்தில் 2023 டிசம்பர் மாதம் கடைசியில நாங்க எழுந்து புறப்பட போகிறோம். இது எங்க அளவு அல்ல, இது எங்க இளைப்பாறுதல் அல்ல, இதெல்லாம் எங்களுடைய லெவல், இதெல்லாம் எங்க டைமென்ஷன். ஆவியில நான் எழுந்திருக்க போகிறேன், பொருளாதாரத்தில் எழுந்திருக்க போகிறேன், மகத்துவத்தில் எழுந்திருக்க போகிறேன். இந்த அளவில் நாங்கள் சாக மாட்டோம். கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற உயரங்களை கண்டிப்பாக நாங்கள் காண்போம். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி உள்ளவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனா இதல்ல என்னுடைய அளவு. நான் எழுந்து இன்னொரு அளவிற்கு 2024 12 மாதங்களும் 12 மரத்தின் கனிகளை உங்களுக்கு தந்து கர்த்தர் உங்களை வெற்றியாய் நடத்துவாராக. ஹல்லேலூயா. அடுத்த அளவு போறவங்க எல்லாம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த அளவு போகிறனுடைய ஒரு பார்ட் கர்த்தருடையது, அவருடைய வல்லமை, அவருடைய காருண்யம், அவருடைய ஆசீர்வாதம். ஆனா இன்னொரு பார்ட் யாருது தெரியுமாங்க? நம்முடையது. அதனால மீகா சொல்ற, இந்த அளவுல நான் இருக்க மாட்டேன், அது அழிவை கொண்டு வரும். நான் அடுத்த அளவு போகிறேன். எத்தனை பேருக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கு, ஒரு கோபம், ஒரு பரிசுத்த கோபம். எத்தனை நாள் தான் நான் இப்படி இருப்பேன்? இந்த நிலையை விட்டு நான் மாறணும். எனக்குள்ள ஒரு பரிசுத்தமான கோபம், ஒரு வைராக்கியம். நீர் என்னை அழைச்சிங்கன்னா நீர் என்னை ஆசீர்வதிக்கணும், நீர் என்னை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நீங்க என்னை கொண்டு போய் சேர்க்கணும். எனக்குள்ள அந்த வைராக்கியம், அந்த பரிசுத்த கோபம் இன்றைக்கு இருக்கணும். இந்த அளவில் நான் சோர்ந்து போயிட்டேன். இன்னொரு அளவிற்காக கர்த்தரனை ஆயத்தம் பண்ணுகிறார் என்ற நம்பிக்கையுள்ளவங்க எல்லாம் கையை உயர்த்தி கர்த்தரை நோக்கி கேளுங்க பார்க்கலாம். எங்க நெக்ஸ்ட் லெவல் தாங்க ஆண்டவரே. எழுந்து நாங்கள் புறப்படுகிறோம், எழுந்து நாங்கள் புறப்படுகிறோம். எங்கள் அடுத்த அளவை நீங்கள் தருவீராக. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் எங்களை அப்படி செய்வார்னு நம்புறவங்க எல்லாம் கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? புரிய வைப்பதற்கு இப்படி சொல்றேன். ஒரு குழந்தை தாயின் கருவில் அதிகபட்சம் இருந்தால் எத்தனை மாதம் இருக்கலாங்க? 9 மாதம், அவ்வளவுதான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 9 மாதம் தாண்டியும் ஒரு குழந்தை அந்த தாயின் கருவில் இருக்குமானால் ஆமென், அது நல்லது
நல்லதா? அது வருத்தத்துக்குரிய விஷயம் என்பது போல உங்களை பார்த்து இந்த வருஷ கடைசியில உங்க நிலை எதுவா இருக்கட்டும், உங்க ஆசீர்வாதம், உங்க கற்பக்கனி எல்லாம், திருமணம், என்ன லெவல்ல இருக்கீங்களோ ஒரு அளவு வரைக்கும் தாங்க அந்த அளவுல இருக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த அளவை நம்ம கண்டிப்பா உயர்ந்து போகணும். போகலனா இட் இஸ் சம்திங் ஆஃப் கன்சர்ன். அது கவலைப்பட வேண்டிய விஷயம். எல்லாரும் கை உயர்த்தி ஏக்கமா என் கூட வருவீங்க. நான் எழுந்து புறப்பட போகிறேங்க. இந்த வருத்தத்தில், இந்த கண்ணீரில், இந்த கஷ்டத்தில், இந்த வேதனையில், இந்த குறைவில், இந்த இல்லை என்ற நிலையில், இந்த ஏச்சு பேச்சில், இந்த நிந்தனையில், இந்த கஷ்டத்தில், இந்த வருத்தத்தில் எத்தனை நாள் தான் நாங்கள் இருப்போம்? 2023 இந்த நாள் வரைக்கும் இருந்துட்டோம். ஆனால் இன்னைக்கு வசனம் எங்களை அறிவுறுத்துகிறது. நான் எழுந்து புறப்பட போகிறேன். நான் எழுந்து புறப்பட போகிறேன். இன்னொரு அளவை காண போகிறேன். அனுகிரகத்தின் அடுத்த ஒரு அளவு எனக்கு வேண்டும்னு சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி வாயை திறந்து கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்யுங்க. This is not my level. This is not my rest. இதெல்லாம் என் அளவு, இதெல்லாம் என்னுடைய பங்கு. என்னை கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பீராக. இன்னொரு உயரம், இன்னொரு மகத்துவம், இன்னொரு அனுகிரகம், இன்னொரு லெவல், இன்னொரு டிமென்ஷன், இன்னொரு பங்கு, இன்னொரு ஆசீர்வாதம். நம்புறவங்க எல்லாம் கையை தட்டியோ உயர்த்தியோ கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. Thank you Lord, thank you Jesus. நன்றி 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 நன்றி. நீங்க அதை செய்வதற்காக நன்றி. ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை உயர்த்தும் போது உங்க நெக்ஸ்ட் லெவல் ரொம்ப நாளாவே காத்திருக்கு. நீங்க சிலர் எழுந்து புறப்படாததுனால தான் அந்த அளவுல நீங்க பிரவேசிக்காம இருக்கீங்க. நான் சொல்ற வார்த்தைக்கெல்லாம் ஆமீன் சொல்லுங்க. விசுவாசத்தில் எழுந்திருங்க, ஆவியில எழுந்திருங்க, துதியில எழுந்திருங்க, வார்த்தையில எழுந்திருங்க, ஆராதனையில் எழுந்திருங்க. என அடுத்த அளவு ஏற்கனவே கர்த்தர் உனக்கு ஆயத்தம் பண்ணிவிட்டார். ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். பொருளாதாரத்தில் நீங்க எழும்பணும், குடும்பத்தில் நீங்க எழுச்சியோடு எழும்பணும், உங்க ஊழியத்தில் நீங்க எழும்பணும், லட்சியக்காரை நோக்கி எழுந்து புறப்படணும், கிருபையில் நீங்க எழும்பணும். இந்த காலத்தில், இந்த சீசன்ல இந்த விஷயம் ஒவ்வொன்றையும் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் பெயர் சொல்லி ஜெபிக்க 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 நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை இன்னொரு அளவில் ஆசீர்வாதத்தில் வைப்பார். ஹalleluya. உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனம், 39 of the book of Deuteronomy. And the Lord God will make thee plenteous in every work of thine hand, in the fruit of thy body, and in the fruit of thy cattle, and in the fruit of thy land, for good. For the Lord will again rejoice over thee, for good as he rejoiced over thy fathers. தமிழில் நான் வாசிக்க விரும்புகிறேன். மெல்ல ஒருத்தர் வாசிக்கலாம். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேளைகளிலும், பக்க சொல்ல, நான் செய்கிற எதுவாக இருந்தாலும் என் கர்த்தர் இந்த ஜெப நாட்களில் என்னை வேற லெவலில் ஆசீர்வதிப்பார். உன்னுடைய கற்பத்தின் கனியிலும், கற்பக்கனி இல்லாத எல்லாருக்காகவும் இயேசுவின் நாமத்தில் இந்த சபையில் இருக்க நான் ஜெபிக்கிறேன். எந்த மருத்துவ உதவிகள் இல்லாமல் கர்த்தர் ஆச்சரியமாய் கற்பக்கனி அது நேரத்தில் தருவதற்காய் எல்லாரும் பிறருக்காக கூட கை தட்டி ஒரு ஆமீன் சொல்லிடுங்க பார்க்கலாம். அப்புறம் அடுத்தது, உங்க நிலத்தின் மிருக ஜீவனின் கனியிலும், உங்க நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். பக்க சொல்லல, நான் வேற லெவல்ல கர்த்தரை கொண்டு பரிபூரண அளவுல எழுந்து வாழவே இன்று அதிகாலையில கர்த்தருடைய வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் the Lord will again rejoice over thee. உன் மேல கர்த்தர் மகிழ்ச்சியா இருப்பாராம். உன் தகப்பன்மார் காலத்தில் அவர்கள் மேல் களி கூர்ந்தது போல உங்க மேலையும் நான் களி கூறுவேனாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க எல்லாத்துலயும் பிளென்டியா இருப்பீங்க. அடுத்த அளவுல நீங்க நிறைவா இருப்பீங்க. குறைவு என்ற வார்த்தைக்கு இடம் இல்லாமல் போகட்டும். சிங்கக்குட்டிகள் கூட தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடந்தாலும் கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிற எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. உத்தமனாய் நடக்கிற மனுஷனுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. நிலத்தின் கனியிலும், தொழிலின் கனியிலும், கற்பத்தின் கனியிலும்,
கையிட்டு செய்யும் வேலைகளிலும், கையின் பிரயாசங்களிலும், எடுக்கிற முயற்சிகளிலும், எடுக்கிற தீர்மானங்களிலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்றவங்க எல்லாம் கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் சொல்லும் வார்த்தைகளை கேட்டாமேன்னு சொல்லுங்களேன். நீங்க அடுத்த அளவு போறீங்க. அங்க நீங்க பூத்து குலுங்குவீங்க. எல்லாமே திரட்சியாயிருக்கும். குறைவென்ற வார்த்தைக்கு இடம் இருக்காது. கர்த்தர் உங்களை ஜெயமாய் நடத்துவார். நீங்கள் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் பல மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். யோசித்ததை காட்டிலும், ஜெபித்ததை காட்டிலும், நினைத்ததை காட்டிலும் மேலான மகத்துவங்களை கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டிய சமயங்கள் உங்கள் குடும்பத்தில் வருவதை இயேசுவின் நாமத்தில் நான் அறிக்கை செய்கிறேன். விசுவாசத்தோடு எழுந்து அடுத்த அளவு புறப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம். கொஞ்ச நேரம் தான் நமக்கு கருத்தாவே இருங்க. ஆமென். அசாதாரணமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இனி நான் சொல்லும் வார்த்தைகளுக்கு ஆமென். 12:1 And now the Lord said unto Abraham, கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து இப்படி சொன்னார். ஆமென். Get thee out of thy country. உன் தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, நான் தகப்பன் வீட்டை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்திற்கு நீ போ. அடுத்த வசனம், அங்கே நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். கடவுள் எதுவுமே சின்னதாவே சொல்லுங்க. பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். பக்கத்தில் இப்ப சொல்லுங்களேன், நான் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா, உங்களுக்கும் குடும்பத்துக்கும் வாழ்ந்த நாட்கள் போய் நீங்க நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. கரங்களை மேல உயர்த்துவீங்களா? உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. அதை விட உங்களை பிறருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைப்பார். இன்னொரு முறை கேட்டாமேன்னு நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. அதை விட உங்களை பிறருக்கு ஆசீர்வாதமாய் என் கர்த்தர் வைப்பார். சொல்ற எல்லா வார்த்தையும் கேட்டாமேன்னு சொல்ல, உங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீ ஆசீர்வாதமாய் இருப்ப. உங்க குடும்பத்திற்கு நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. உங்களை தேடி வர்றவங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. நீ வேலை செய்யற கம்பெனி உன்னால் ஆசீர்வாதமாய் இருக்கும். நீ போனீன்னா ஆசீர்வாதமாய் இருப்ப. நீ வரும்போது ஆசீர்வாதமாய் இருப்ப. உன் பிரயாணங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் வழியாய் வருகிறவர்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் உன்னை கர்த்தர் மாற்றுவார். அந்த அளவிற்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். சொல்லும் இந்த வார்த்தைகளுக்கு எல்லாரும் கேட்டாமேன்னு சொல்லுங்களேன். நீ ஜெபித்ததற்கு மேல உன்னை ஆசீர்வதிப்பார். நீ எதிர்பார்த்ததுக்கு மேல உன்னை ஆசீர்வதிப்பார். உன் சத்துருக்கள் உன் அனுக்கிரகத்தின் நிறைவை கண்டு பயப்படுகிற நாள் வருகிறது. I repeat my word. உன் சத்துருக்கள் உன் அனுக்கிரகத்தின் நிறைவுகளை கண்டு பயப்படுகிற நாள் வருகிறது. உன்னுடைய ஆசீர்வாதத்தினுடைய இம்பாக்ட் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் அதை பெற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்றவங்க நல்லா கையை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஆமென். நல்ல ஆமென். கரங்களை மேல உயர்த்தும் போது அனுக்கிரகங்கள் உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிறைவாய் அனுப்ப போகிறார். உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதம், உங்க தொழிலுக்கு ஆசீர்வாதம், உங்க கல்விக்கு ஆசீர்வாதம், உங்க வேலை கையின் வேலைகளுக்கு ஆசீர்வாதம். இன்றைக்கு அந்த அனுக்கிரகம் உங்கள் குடும்பங்களில் ஒரு வெள்ளம் போல பாய்ந்து வரட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தர் செய்வார் என்று நம்புறவங்க கையை தட்டி ஆமென்னு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. உங்கள் கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க போகையிலும் நலமாய் இருப்பீங்க, நீங்க வருகையிலும் நலமாய் இருப்பீங்க. உங்க நினைவுகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆச்சரியமான நடத்துதலை இன்று தொடங்கி நான் நம்புகிறேன். 2024 கடைசி வரைக்கும் திரும்பினாலும் சொல்றதுக்கெல்லாம் நீங்க ஆமீன் சொல்லுவீங்களா? நேரா போனா நல்லா இருப்ப, திரும்பி வந்தினா நல்லா இருப்ப, இடப்பக்கம் போனா நல்லா இருப்ப, வலப்பக்கம் போனா நல்லா இருப்ப. எந்த பக்கத்தில் நீ திரும்பினாலும் காருண்யம் உனக்கு ஒரு கேடயமாயிருந்து அது உன்னை ஆசீர்வதிக்கும். பரலோகம் இன்றைக்கு உன்மேல் பிரியமாயிருக்கட்டும். ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்துங்க. நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. உன் மனைவி ஆசீர்வாதமாய் இருப்பார். உங்க புருஷன் ஆசீர்வாதமாய் இருப்பார். உங்க பெற்றோர் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். எல்லா நிலையிலும் உன் நிமித்தம். அதை கேட்டு ஆமீன் சொல்வீங்களா? உன் நிமித்தம். ஆபிரகாமேன்னு சொன்ன மாதிரி உன் நிமித்தம், உன் நிமித்தம்
உன்னை சுற்றி இருக்கிற உன் குடும்பம், உன் வழிகள், உன் தொழில், உன் வியாபாரம், உன் நிமித்தம், உன்னோடு இருக்கிற உடன்படிக்கை நிமித்தம், உன்மேல் அவர் வைத்த அன்பின் நிமித்தம் ஆசீர்வாதமாயிருப்பார். இருக்கீங்களா? ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கையை தட்டி வல்லமை மாட்சிமை நீரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே. கரங்களை உயர்த்தும் போது ஆண்டவர் கூட்டாத, ஆண்டவர் சேர்க்காத ஏதேனும் ஒரு கூட்டம் உனக்கு விரோதமாய் கூடுமானால், இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெப நாளில் அறிக்கை செய்கிறேன், அவர்கள் தீமைக்கு செய்வதை கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். ஒருவேளை கேட்கலன்னா இன்னொரு முறை சொல்லிடுறேன். தேவனால கூடாத ஒரு கூட்டம் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உன் முன்னேற்றத்திற்கும் எதிராக கூடுவார்களே, ஆனால் அந்த கூட்டம் எதை செஞ்சாலும் அதை நான் உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று ஜெபத்தோடு இயேசுவின் நாமத்தில் நான் அறிக்கை செய்கிறேன். நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ உடன்படிக்கை பிள்ளை, ஆசீர்வாதம் மேல் இருக்கு. உன்னை கர்த்தர் ஜெயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. நீ எதை சொன்னாலும் உன் வாயின் வார்த்தைகளை கர்த்தர் கனம் பண்ணுவார். நீ எந்த முடிவை எடுத்தாலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், அந்த நல்ல முடிவுகள் அனுகிரகமாய்த்தான் முடியும். நீ எதை செஞ்சாலும் அந்த செய்கிற விஷயங்கள் உன் கரங்களில் புத்து குலுங்கிடும். ஏன்னா உடன்படிக்கையில் அனுகிரகங்கள் இருக்கின்றன. தேவ பிள்ளை உன்னை கைவிட மாட்டார். நிறைய பேருடைய பாரத்தை நீ சுமந்து நிறைய தத்தளித்து நிற்கிறவர்களை உன் ஆசீர்வாதத்தால் நீ கொண்டு போய் கரை சேர்க்கிற பலனை கர்த்தர் உனக்கு தருவார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறேன். கர்த்தர் அப்படி செய்வார் என்று நம்புறவங்க எல்லாம் கையை நல்லா தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா. ரெண்டு கையை மேலே உயர்த்துங்களேன். பைபிள் அது இருக்கு. உனக்கு தெரியாதவங்க, முன்ன பின்ன தெரியாதவங்க உன்னை வந்து ஆசீர்வதிப்பார்கள். Strangers will bless you. யோசிக்காத இடத்திலிருந்து கர்த்தர் உனக்கு உதவிகளை கொண்டு தரட்டும். ஒரு சைரின் நாட்டு சீமோனை கொண்டு சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை கொல்கொதா சேர்ப்பதற்கு ஒரு மனித உதவி கொடுத்தது போல, நீ தத்தளித்து நிற்கும் போது யாருன்னு தெரியாதவர்கள் கூட உனக்கு வந்து சகாயம் செய்யும் அளவிற்கு கர்த்தரின் ஆசீர்வாதத்தின் அசைவுகளால் மனித உதவிகளை உனக்கு தருவார். ஹல்லேலூயா. கையை தட்டி அந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். ஹே தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஹே தூயவரே, துணையாளரே. கரங்களை உயர்த்தி சத்தமா ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
கரங்களை மேல உயர்த்துங்களேன். சொல்ற வார்த்தையை கேட்டு ஆமென் சொல்லணும். இன்னைக்கு ஆசீர்வாதமா இருப்பேன். ஏன் அவ்வளவு மெல்லமா? நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு ஆசீர்வாதமா இருப்பேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நாளைக்கு ஆசீர்வாதமா இருப்பேன். நாளானிக்கு ஆசீர்வாதமா இருப்பேன். அடுத்தது கேட்டு நல்லா ஆமென். என்றென்றைக்கும் ஆசீர்வாதமா இருப்பேன். இப்ப அடுத்த ஆமென் பலத்ததா இருக்கும். தலைமுறைகளுக்கு நீ ஆசீர்வாதமா இருப்ப. ஒன் மோர் டைம் ரிப்பீட் பண்றேன். விசுவாசத்தோட ஜெபத்தோட ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆசீர்வாதமா இருப்ப. நாளைக்கு ஆசீர்வாதமா இருப்ப. என்றென்றைக்கும் ஆசீர்வாதமா இருப்ப. உன் தலைமுறைகளுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார். நான் அதை நம்புறேன்னு சொல்றவங்க மட்டும் கையை தட்டி ஆமென்னு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. ஏ தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. துதிக்கு பாத்திரரே. ஆராதனை. கைய மேல உயர்த்து. உங்களை ஆசீர்வதிக்க வேண்டிய ஜனங்களை கர்த்தர் உங்க கிட்ட கொண்டு வருவார். நீங்க சர்ச்சுக்கு வருவீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆமென். உங்களுக்கு விரோதமா கூடுவாங்க, முடிக்கும் போது அவங்களுக்கே தெரியாம உங்களை ஆசீர்வதிப்பாங்க. உங்க எல்லைக்குள்ள நீங்க போய் நிப்பீங்க. உங்க வேலை, உங்க ஜோன், உங்க 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 பகுதியில் நீங்க நிப்பீங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. தேசத்தில் ஆசீர்வாதமா இருப்பீங்க. பட்டணத்தில் ஆசீர்வாதமா இருப்பீங்க. பிரயாணத்தில் ஆசீர்வாதமா இருப்பீங்க. வியாபாரத்தில் ஆசீர்வாதமா இருப்பீங்க. குடும்பத்தில் ஆசீர்வாதமா இருப்பீங்க. இது கேட்டு ஆமென் சொல்லணும். ஆபிரகாமின் எல்லா ஆசீர்வாதங்களும் உங்க மேல வந்து பலிக்கும். கொஞ்சம் சேர்த்து சொல்றேன். யாக்கோபின் ஆசீர்வாதங்கள். ஈசாக்கை குறித்து பைபிள் சொல்லியது, அவன் வர 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 விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்ற ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கின் ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து பலிக்கட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அசைக்க முடியாத மகத்துவங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். எசேக்கின் போராட்டங்கள் சீக்கிரம் முடியும். சித்னாவினுடைய நெருக்கடிகளை கர்த்தர் எடுப்பார். உங்களை திறந்த வெளியில் ரஹபோத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் உங்க வீட்டுக்கு ரஹபோத்னு பேர் வைப்பீங்க? இருங்க இருங்க இருங்க. எத்தனை பேர் உங்க வீட்டுக்கு ரஹபோத்னு பேர்? கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தரின் ஆசீர்வாதத்தின் ஐஸ்வர்யத்தால் வேதனைகளை கர்த்தர் உங்களை விட்டு எடுத்து, தேவையற்ற அலைச்சல்களை உங்களை விட்டு எடுத்து, கர்த்தர் மீண்டும் உங்களை வெற்றியிலும் மகத்துவத்திலும் கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி கர்த்தர் நோக்கி பார்க்கலாமா? Thank you Jesus. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஏசையா. பக்கத்தில் ஒருத்தரை தட்டி சொல்லுங்களேன். நான் எழுந்து என்னுடைய இந்த அளவை விட்டு இன்னொரு அளவில் கர்த்தரை கொண்டு ஆசீர்வாதமாய் பிரவேசித்து வாழுகிற என் காலத்துக்கு வந்துட்டேன்னு நல்லா கை தூக்கம் கலைற மாதிரி தட்டி வராங்க.
கையை உயர்த்துங்க பார்க்கலாம். அங்க புயல் முடிஞ்சிச்சு, இங்க தொடங்கி இருக்கு. நம்ம புயல் போல பிரவேசிப்போம். ஆசீர்வாதங்களை பேசிட்டு இருக்கேன். கை உயர்ந்திருக்கும் போது உங்களை பார்த்து இப்படி சொல்றேன், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிற ஆசீர்வாதங்களால உங்க நண்பர்கள் மாறுவார்கள். சேஞ்ச் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், வித்தியாசமான மனிதர்களை உனக்கு நட்பில் கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிற ஆசீர்வாதங்களால உங்க ஸ்டேட்டஸை கர்த்தர் மாற்ற போறார். இன்னும் கொஞ்சம் சொல்றேனே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிற ஆசீர்வாதத்தால உங்க பெயரையே கர்த்தர் வித்தியாசமாய் மாற்றுவார், பெருமைப்படுத்துவார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிற ஆசீர்வாதத்தால இதுவரை கண்டிராத ஒரு செழுமையான பூரண வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நிற்கிற இடம் அல்ல இனி உன் இடம், அதை விட ஹையர் கிரவுண்ட், அடுத்த அளவின் பங்கில் நீ நிற்பீங்க. இப்படி சொல்ல போறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்களால் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர்ந்து புசிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். பாவிகளின் ஆஸ்திகளை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். ஹை கேலிபர் பீப்புள், உயர் ஸ்தலத்தின் ஜனங்கள் உங்களை லொக்கேட் பண்ணுவாங்க, உங்களை தேடி வருவாங்க. உன் வாழ்க்கையின் நிலைமைகளை வித்தியாசத்தில் கொண்டு போய், இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள ஒரு பரிசுத்த கோபம், எத்தனை பேருக்குள்ள ஒரு ஏக்கம், இந்த அளவிலேயே நான் வாழ்ந்தது போதும், ஊழியம், பரிசுத்தம், வழிநடத்துதல்கள், கிருபைகள் எல்லாவற்றிலும் நான் வேற அளவில் எழுந்து வாழுவேன் என்ற நிலைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு இந்த கட்டவிழ்க்கப்படுகிற இந்த ஆசீர்வாதங்கள் எதுவும் உங்க வாழ்க்கையில தற்காலிகமா இருக்காது. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன், அந்த ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில பெர்மனண்டா இருப்பதாக. இப்போ நீங்க எல்லாரும் ஜெபிப்பதற்கு 2 கரங்களை உயர்த்தணும். நீங்க தகப்பனா இருக்கலாம், தாயா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். நீங்க கரங்களை உயர்த்தி நான் சொல்லும் வார்த்தை என் கூட சொல்லணும். கர்த்தாவே, இதோ என் பிள்ளைகள். நல்லா சொல்லுங்க, கர்த்தாவே இதோ என்னுடைய மகன். சொல்லுங்க, கர்த்தாவே இதோ என்னுடைய மகள், இதோ என் பிள்ளைகள், இதோ என் குடும்பம், இதோ என்னுடைய வேலை, இதோ என்னுடைய வியாபாரம், இதோ என்னுடைய தொழில். ஆண்டவரே, இதோ என்னுடைய ஊழியம், என்னை நினைவு கூறுங்கப்பா. நான் துக்கத்தை கண்ட வருஷங்களுக்கு நிகராக அடுத்த அளவின் வருஷத்தை காணணும். அது வியாதியா இருக்கட்டும், பலவீனமா இருக்கட்டும், வறுமையா இருக்கட்டும், கஷ்டமா இருக்கட்டும், உங்க கையில நான் தருகிறேன் என்று எத்தனை பேர், இதோ என் பிள்ளைகள், என் குடும்பம், என் சுதந்திரம் உங்க கையில தருகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை ஜெபத்தோடு துதிக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கரங்களை மேல உயர்த்தி கண்களை மூடி அந்த சொல்லும் வார்த்தை மீண்டும் சொல்லுவோம். இதோ என்னுடைய மகன், இதோ என் மனைவி, இதோ என் புருஷன், இதோ என் பிள்ளைகள், இதோ என்னுடைய மகன், இதோ என்னுடைய மகள், இதோ என்னுடைய செல்வம், இதோ என்னுடைய நிலைமை. என்னை நோக்கி பாருங்க, என்னை கண்ணோக்கி பாருங்க, என்னை கண்ணோக்கி பாருங்க. இந்த அளவில் நான் இனி இருக்கக்கூடாதுப்பா. 2024 பரிசுத்த நடைகளோடு இன்னொரு வெற்றியை காண எங்களை ஆசீர்வதியும். நல்ல கை தட்டி ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இந்த அறிக்கைக்கு நீங்க கேட்ட ஆமீன் சொல்லணும். கையை மேல உயர்த்துங்க, கையை மேல, நேரம் காய்ச்சி கையை மேல உயர்த்துங்க. இந்த ஜெப நாள் தொடங்கி, இந்த நிமிஷம் தொடங்கி, ஆமேன், டிசம்பர் 31 வரைக்கும் உன் வாழ்க்கையின் காலங்களில் உனக்கு வேதனை உண்டாக்கணும்னு நேரத்தின் கற்பத்தில் வருத்தத்தினுடைய திட்டங்களை சாத்தான் உனக்காக வச்சிருப்பானே. ஆனால் இன்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், அந்த நேரம் என்ற கற்பத்துக்குள் உன் காலங்கள் உன்னையும் உன் சந்ததிகளையும் வேதனைப்படுத்த வேண்டும் என்று வைக்கப்பட்ட எல்லா வேதனையின் கூறுகளும் இயேசுவின் கால்வரி அதிகாரம் உள்ள நாமத்தில் பிடுங்கப்படுவதாக. நல்லா கை தட்டி ஆவியோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லு, நன்றி சொல்லு, நன்றி. இயேசு என்ற நாமத்தில்
இயேசு என்ற நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசு என்ற நாமத்தில் எங்கள் பரந்தோடும். இயேசு நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்காரே. இயேசு ஜெயம் நமக்குண்டு. இயேசு இயேசு ஜெயம் நமக்குண்டு. In the name of Jesus, in the name of Jesus, we have the victory. In the name of Jesus, demons will have to flee. And when I stand on the name of Jesus, tell me who can. Jesus, Jesus, we have the victory. நான் கேட்ட இந்த வார்த்தைகளை மறந்துடாதீங்க. ஆழமான வார்த்தைகள். 2 கரங்களை மேல உயர்த்துங்க. இந்த மூமெண்ட், இந்த நிமிஷம் உங்க வாழ்க்கையில நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். வாசல்களை திறக்கிற மூமெண்ட். இங்க அமர்ந்து இருக்கும் பொழுதே என்ன வாசலெல்லாம் கடவுள் உங்களுக்கு திறக்கணுமோ கர்த்தர் அதை இன்று இயேசுவின் நாமத்தில் திறப்பார். நீங்க எதுவுமே பண்ணாமலே வாசல்கள் தானாய் திறப்பதாக. பொருளாதார வாசல்கள் திறப்பதாக. தயவின் வாசல்கள் திறப்பதாக. வெற்றியின் வாசல்கள் திறப்பதாக. வீடுகளின் வாசல்கள் திறப்பதாக. நீண்ட தூரம் செல்லும் பயணத்தின் வாசல்கள் திறப்பதாக. நீடித்த ஆயுளுக்குள் பிரவேசிக்கும் வாசல் திறப்பதாக. ஆரோக்கியத்தின் வாசலை இன்று கர்த்தர் திறப்பாராக. நல்ல கை தட்டி ஆமென்னு சொல்ல மாட்டேன். எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா என் பலனாரி எதற்கும் பயமில்லையே. ஏசு ராஜா பலனாரி எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. சீக்கிரம் 21 நாள் ஜெபம் காலையில் வைக்க போறோம். அப்ப என்ன புயலை கொண்டு வருவான்னு பார்க்கணும். ஜெபமே ஜெயம். கையை மேல உயர்த்துங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கூடி வந்தது ஆசீர்வாதத்துக்காகவும் நீடித்த ஆரோக்கியம் நிறைந்த ஆயுள். கையை உயர்த்தும் போது சொல்றேன், God give you long life. நல்ல நீடித்த ஆயுச, வருத்தத்தோடு அல்ல, நல்ல ஆரோக்கியத்தோடு கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. எப்படி எனக்கு சொல்றது தெரியல. நீடித்த ஆயுள் என்ற அந்த வாசலை பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு நீங்க திறந்து அந்த ஆயுசின் மகத்துவங்களுக்குள் பிரவேசிக்கிற வாசலை இந்த ஜெப நாளில் கர்த்தர் உங்களுக்கு தரப்பாராக. 91ஆம் சங்கீதத்தின் 16ஆம் வசனத்தின்படி நீடித்த நாட்களால் உங்களை திருப்தியாக்கி தன் ரட்சிப்பை உனக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. நான் ஆயுசோடு சுகத்தோடு வாழுவேன்னு சொல்றவங்க எல்லாம் ஆமென். ஆனால் நீங்கள் 2 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சு எவ்வளோ தூரத்திலிருந்து மழைன்னு பார்க்காம நீங்கள் வர்றீங்க பாருங்கள். அதிகாலையில் நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா?
மழை ஓஞ்சிச்சு, நாளைக்கு இந்த மிச்ச பேர் வருவாங்களாக. வரலனாலும் நம்ம அவங்கள நேசிக்கிறோம், அவங்களுக்காக ஜெபிப்போம். கரங்களை மேலே உயர்த்துங்க பார்க்கலாம். முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை இரக்கத்தால் முடிசூட்டுவாராக. எந்த வழியில் போனாலும், யார் மாட்டிக்கிட்டாலும், உங்களை தப்பி செல்ற வழியை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்துவாராக. எந்த விஷயத்திலும் நான் ஜெபிக்கிறேன், நான் அப்படிதான் எனக்காக ஜெபிக்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எந்த விஷயத்திலுமே சிக்கிக்காம மாட்டிக்காம நல் விஷயங்களை சொல்லுகிறேன், தப்பி செல்லுகிற நல்ல கிருபை கர்த்தர் உங்களுக்கு தந்து, நெருக்கடிகளுக்கு தூரமாய் வைத்து, தீயவனுடைய அம்புகளுக்கு தூரமாய் வைத்து, உன்னை பத்திரத்தோடு கூட, நீடித்த ஆயுசோடு கூட, நல்ல ஆரோக்கியத்தோடு கூட, மரம் போல நீங்கள் வளர்ந்து, உங்கள் சிறியவர்களெல்லாம் 100 வருஷம் வாழ்ந்து, ஏசாயா 65 சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிப்பாராக. கரங்களை உயர்த்துங்க. இப்படி சொல்ல போறேன். இன்னிலிருந்து என்னுடைய ஜெபம் அது. இன்னிலிருந்து நீங்க எப்போ மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போனாலும், இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கிளீன் மெடிக்கல் ரிப்போர்ட் உங்க ரிப்போர்ட்டாய் கர்த்தர் மாற்றுவாராக. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் சுகம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. முதிர் வயதிலும் கனி கொடுக்கும் ஆற்றலோடு கர்த்தர் உங்களை நடத்தும். ரொம்ப முக்கியமான ஜெபம் நாளைக்கு. உங்க வழியில வந்து தடுத்து நிற்கிற புயல்களெல்லாம் நாளைக்கு நீங்கணும். என்ன ஜாம போயிடுச்சு பார்க்க சொல்லுங்க. எல்லாம் ஒரு நாள் போயிருங்க. உன்னை எதிர்த்து வர்ற எதுவும் நிலைச்ச வரலாறு. நோவா காலத்தில் பெஞ்ச புயல் கூட ஒரு நாள் ஓஞ்சது. So we going to break barriers. மட்டுப்படுத்தும் அளவுகளை உடைக்க போகிறோம். கர்த்தர் உங்க கூட இருப்பாராக. முடிக்க போறீங்க. அதிகாலையில் உங்களை கூப்பிட்டு உங்க வாயை திறந்து உங்களை பேச வச்சு உங்களை ஆமேன்னு சொல்ல வச்சு உங்களை ஜெபிக்க வைக்கிறோம். அப்படின்னா எந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரணும்னாலும் அது எப்படி தெரியுமா வரப்போகுது? உங்க வாயின் வார்த்தைகள். அதை தெரிஞ்சுதான் நாங்கள் இதை செய்யறோம். உங்களை தூங்க விடுறதுல எங்களுக்கு என்ன இப்போ? ஆனா காலையில வந்து உங்களை பேச வைக்கிறோம் பாருங்க. உங்களுக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினார். இன்னைக்கு பரிசுத்த ஆவி இங்க அசைவாடுகிறார். வார்த்தையை நாங்க பேசுகிறோம். பரிசுத்த ஆவி அசைவாடி போது வார்த்தையை கர்த்தர் பேசினார். அவர் பேசினதெல்லாம் நிறைவேறிற்று. நீங்க பைபிளை நான் நிறைய காட்டுவேன். யாக்கோபு சொல்றார், ஒரு கப்பல் இருக்கீங்க, வசனம் எடுக்க, ஒரு கப்பல், அது அவ்வளோ பெரிய கப்பல். ஆனா அவ்வளோ பெரிய கப்பலுடைய திசையை மாற்றுவது ஒரு சின்ன சுக்கான், இந்த ரடார்னு சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு சொல்றாரு, அந்த பெரிய கப்பலே இப்படி போதுன்னா அந்த கப்பலை திருப்பி நல் திசைக்கு கொண்டு வர பயன்படுத்துவது ஒரு சுக்கான் என்பது போல என் வாழ்க்கை இப்படி போது, அதை திருப்பி ஆசீர்வாதமாய் மாற்றுவது என் வாயின் வார்த்தையாகிய சுக்கான். சொல்லிட்டே போலாம் பைபிள். ஆமென். அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. ஆமென். சொல்ல மாட்டீங்களா? ஒரு குதிரை அப்படின்றார். ஆமென். அதை விட்டா அது வேகமா ஓடி கண்ட இடத்தெல்லாம் ஓடும். ஆனா அந்த குதிரைய எங்க நிக்க வைக்கணுமோ நிக்க வச்சு ஓட வைக்கணுமோ ஓட வைப்பதற்கு பயன்படுத்துவது ஒரு பிரிடில், ஒரு கடிவாளம். அந்த கடிவாளம் வேற எதுவும் அல்ல, உங்களுடைய நாவு என்றுதானே பைபிள் சொல்லியது. சொல்லி முடிச்சிட்டுமா? கெட்ட குமாரன் எல்லாத்தையும் இழந்துட்டான். இழந்து ஆசீர்வாதம் இழந்து பன்றி தீவனம் கேவலத்துக்கு போறான். நான் உங்களை ஒரே ஒரு கேள்வியோடு முடிக்கிறேன். எப்படிங்க எல்லாத்தையும் திருப்பினாவன்? திரும்ப அப்பா வீட்டுக்கு வந்தான். நான் சொல்றதுக்கெல்லாம் ஒரு மெல்லாமின்னு சொல்ல. அப்பா வீட்டுக்கு வந்தான், மோதிரம், ராஜ வஸ்திரம், ராயல் ரிகேலியா, பாதரட்ச, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கொளுத்த கன்று, மீண்டும் கொண்டாட்டம், சொத்துக்கு சுதந்திரவாளி, இழந்ததை திருப்பிட்டான், நல்ல ஆகாரம், மேஜையின் பங்கு. சில எதிர்ப்புகள் இருந்தாலும் அது நடுவில் பூத்து குலுங்கி பிரகாசித்தான். எப்படி தெரியுமா நிறைவேறிச்சு? 1, அறிவுக்கு திரும்பினான். 2, அவன் வாயை திறந்து பேசினான். என்ன பேசினான்? எங்க அப்பா வீட்டுல அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கும்போது நான் இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவன் பேசினான்.
விசுவாசி பேசணுங்க, விசுவாசி வாயை திறந்து அறிக்கை செய்யணுங்க, விசுவாசி ஜெபிக்கணுங்க. மீண்டும் சொல்றேன், உங்களை அப்படி போற அவ்வளோ பெரிய கப்பலை திருப்பி துறைமுகம் கொண்டு வர பயன்படுத்துவது ஒரு சுக்கான் என்பது போல உங்க வாயின் வார்த்தைகள். கையன் பக்கமாய் நீட்டுங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை மகத்துவத்தில் நடத்துவாராக. ஆண்டவர் உங்களை வெற்றியோடு கூட நடத்துவாராக. இருக்கீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த ஒரு நாள் ஜெபத்திற்கு பின்பாக உங்க குடும்பத்தின் அனுகிரகத்தின் அளவுகளை கர்த்தர் பெருக செய்வார். ஹல்லேலூயா. முடிக்கிறேன். 3 வார்த்தை எடுத்துக்கோங்க. கெட்ட குமாரன். 1 சென்ஸ், SENSE சென்ஸ். 2 ஸ்பீக்கிங் சேயிங். 3 டூயிங். அவன் வாழ்க்கையை வேற வழி பரிமாணம் கொண்டு போயிடுச்சு. இருக்கீங்களா உயிரோட? 1 நம்ம இப்படி இருக்கணும்ன்ற அவசியம் பக்கம் இந்த அளவில் நான் இருக்கவே. சிலர் உட்கார்ந்துருக்க தோரணையை பாருங்களேன். எப்படியாவது சாப்பிட்டு செத்தா போதும் பாஸ், தொலைஞ்சிரு, செத்துரு. அதுக்காக இன்னும் ஒரு 50 வருஷம் எதுக்கு இந்த உலகத்தில் இருக்கணும்? அது பிரிட்ஜு கீழே இருக்கலாம், இங்கே இருக்கலாம். அதுக்காக இல்லை. மீகா சொல்றார், எழுந்து இந்த அளவில் இருந்தது போதும், இனியும் அந்த அளவில் இருந்து அவனுக்கு ஆபத்து இருக்கு. ஒரு பரிசுத்த கோபத்தோடு நீங்க எழுந்து புறப்படணும். So I give you these 3 words before I close. 1 is sense, 2 is saying, 3 is doing. கெட்ட குமாரனுக்கு அறிவு திரும்பியது, அவன் வாயை திறந்து சொன்னான். 3 அவன் அப்பா வீட்டை நோக்கி நடந்தான், செய்தான். சென்ஸ், சேயிங், டூயிங். இன்னைக்கு அதிகப்படுத்துங்க. உங்க வாழ்க்கையின் வெற்றிகளை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அசைவை நான் காண்றேன். கம்யூனியனுக்கு டைம் ஆச்சு. 4 குஷ்டரோகிகள். எத்தனை குஷ்டரோகிகள் உட்கார்ந்து அப்படியே பஞ்சம் வாட்டுது. பரிசுத்த ஆவியினுடைய ஒரு அசைவு வருது. என்ன தெரியுமா சொன்னா ஒரு குஷ்டரோகி? இங்க இருந்தாலும் சாவ போறோம், அங்க போனாலும் சாவ போறோம், எழுந்து நடந்து தான் சாவோம். எழுந்தார்கள், முன்னேறினார்கள். சொல்லட்டுமா, தேசத்திற்கே ஆகாரத்தை கொடுக்கிற பலனை கர்த்தர் கொடுத்தார். ஒரு 3 பேரை தட்டி சொல்ல, எழுந்துரு, கோபமா எழுந்துரு, பரிசுத்தமா எழுந்துரு, வெற்றியா எழுந்துரு. உட்கார்ந்து உட்கார்ந்து பஞ்சாங்கம் பேசின நாள் போதும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வாழ்ற நாளெல்லாம் நான் ஆரோக்கியத்தோடு வாழுவேன். பக்கத்துல தைரியம் இருந்தா இவ்வளவு கேட்டீங்களா? இப்ப பக்கம் சொல்லுங்க, என் வாயால இந்தியா நல்லா இருக்கும் சொல்லிட்டு வரம்மா. நானா அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க வாய்க்கு அங்க ஒரு கப்பலையே திருப்புகிற பலன் ஒரு சுக்கானுக்கு இருக்குன்னா, இன்னொரு வார்த்தை சொல்லுங்க, என் வாயால, என் நாவின் வார்த்தையால என் இந்திய தேசமே நலமாயிருக்கும். கையை உயர்த்தி, இந்தியாவே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாயாக சொல்லுங்க. It is by your mouth that God blesses. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பைபிள் சொல்லுகிறது, வார்த்தைகள் சுகமாக்கும். வார்த்தை ஒரு மருந்து. சந்தோஷமான இருதயம் ஔஷதம். அது உடைந்த எலும்புகளை கூட அது மீண்டும் ஔஷதமாய் மாற்றும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீட்கப்பட்டவர்கள் சொல்வார்களாக. அதுதான் பைபிள் சொல்லிச்சு, மீட்கப்பட்டவர்கள் சொல்வார்களாக. உங்களை பார்த்து சொல்ல, நியூ லைஃப் சர்ச் மக்கள் சொல்வார்களாக. நீங்க சொன்னா அப்படியே ஆகும். நீங்கள் கட்டளையிட்டால் அது அப்படியே நிற்கும். இருக்கீங்களா? நொந்து போன ஒரு வாழ்க்கை, அனுகிரகம் இல்லாத வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு தீர்க்க தரிசன வழியை நீங்க ஒரு தீர்க்கதரிசி தான் வந்து உங்களுக்கு பேசணும்னு நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியம். பக்க சொல்ல, நானே ஒரு தீர்க்கதரிசி. நீங்க வாயை திறந்து அந்த தீர்க்க தரிசன வழிய உங்க குடும்பத்துல நீங்க உங்க வாயால இன்னைக்கு வீட்டுக்கு போய் கதவை திறந்து வலது கால வைக்கும் போது சொல்லி, என் வீடு ஆசீர்வாதமா இருக்கும், இந்த வீட்டை நான் முடிப்பேன், என் சந்ததி நலமா இருக்கும், என் பிள்ளைகள் நலமா இருக்கும். இன்னைக்கு ஜெபத்தில் சொன்ன எல்லா அனுகிரகங்களும், கைய மேல வைத்து எல்லா அனுகிரகங்களும், எல்லா வார்த்தைகளும் உங்க குடும்பத்தில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே வந்து பலிக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.
கையை உயர்த்துங்க. யோபு சொன்னதை உங்களுக்கு பலமுறை சொல்லி கொடுத்திருக்கிறேன். நீங்க இறங்குவீர்கள் என்று அவர்கள் சொல்லும் போது நீங்கள் சொல்ல வேண்டும், நான் எழுச்சியோடு எழுந்திருக்கிறேன். இன்னொரு முறை, நீங்கள் இறங்குவீர்கள் என்று அவர்கள் சொல்லும் போது நீங்கள் சொல்ல வேண்டும், நானும் என் குடும்பமும் எழுந்து பிரகாசிப்போம். நல்ல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன். நன்றி ஆண்டவர், எங்கள் பிள்ளைகளுக்காக நன்றி. அதிகாலை வேளையில ஜெபித்த எல்லா ஜெபத்திற்கும், அறிக்கை செய்த எல்லா வார்த்தைகளும் ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவேறட்டும். சீக்கிரம் அதே டைரியில கர்த்தர் செஞ்சு முடிச்சிட்டார் என்ற சாட்சியை எழுதி முடிக்கிற நாளை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க. வேண்டி ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? Shall we stand in the presence? எல்லாரும் கண்களை மூடி இந்த வேளையில நாம் இத்தனை மணி நேரங்கள் ஜெபித்த ஆசீர்வாதத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக, கர்த்தர் இழந்த ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் அதற்கான வாசலை திறக்க விதமாய், குடும்ப சந்ததிகள் மேல் ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கப்பட விதமாய் கேட்ட வார்த்தையின்படியே இன்று கர்த்தர் உங்களுக்குள்ளாய் அது மிருக ஜீவன்கள் ஆனாலும் பெண்ணானாலும் இனி அவை மலையடையாயிருப்பதல்ல, கையிட்டு செய்கிற காரியங்கள் அது மலடாயிருப்பதல்ல. கர்த்தர் அதில் ஆசீர்வாதத்தை வைக்க போறாரு. எத்தனை பேர் என்று விசுவாசிக்கிறீங்க? வாயில திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்ன நீர் ஆசீர்வதிக்க போகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். நம்ம வாயின் வார்த்தை தான் அது மிகப்பெரிய திறவுகோல் என்று கேட்டிருக்கோம். எல்லாரும் ஒரு சில நிமிடங்கள் வாயில திறந்து, ஆண்டவரே எங்களை என் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க போகிறீரே, என் சந்ததியை ஆசீர்வதிக்க போகிறீரே, என் சரீரத்தை ஆரோக்கியத்தால் நிரப்ப போகிறீரே, என் நன்றின்னு சொல்லி எல்லாரும் துதிப்போமா? வாயில திறந்து இன்று நம்முடைய திசை திருப்புகிற, கப்பலுக்கை திருப்புகிற ஒரு சுக்கானாக, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்திற்கும் ஆரோக்கியத்திற்கு நேராக திருப்பம் சுக்கானாக அந்த நாவின் வார்த்தையினால ஆண்டு பக்கம் நான் திரும்பவும், ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க ராஜா. எல்லா சாபத்தின் வாசல்களை மூடுங்கப்பா. ஆசீர்வாதத்தை இழக்க செய்கிற எல்லா வாசல்களும் மூடுவீராக. இன்று ஒரு ஆசீர்வாதம் பிறக்கட்டும் அப்பா. ஒரு நன்மைகள் உண்டாகட்டும், சரீர உறுப்புகள் உண்டாகட்டும், அனைத்து உறுப்புகள் பலனடையட்டும் அப்பா. உறுப்புகள் ஆரோக்கியம் அடையட்டும். என்ன பலவீனம் இருந்தாலும், என்ன சுகவீனம் இருந்தாலும், எல்லா பலவீனம் சுகவீனங்களையும் இயேசு நாமத்தால் கடிந்து கொள்கிறோம். சரீரம் பலனடைவதாக, சரீரம் சுகமடைவதாக, எல்லா இன்சுலின் அளவு சீரா இருக்கட்டும் அப்பா. உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க ராஜா. எல்லா ஆர்கன்ஸ் நேர்த்தியா இயங்க என் ஆண்டவர் என்று ஒரு விசேஷித்த ஒரு சுகத்தின் வல்லமையை உடைய பிள்ளைகள் கட்டவிழ்ப்பீராக, உடைய பிள்ளைகள் கட்டவிழ்ப்பீராக. என்ன நெருக்கத்தில் இருந்தாலும், என்ன வியாதி மரண படுக்கையில் இருந்தாலும், இன்று உடைய வார்த்தையினாலே ஒரு சுகம் உண்டாகட்டும் அப்பா. இன்று சத்தத்தை கேட்டு ஆண்டவரே நீர் பதிலை கொடுப்பீராக. கேட்க கூடாதபடி உடைய செவி மந்தமாகவில்ல, கொடுக்க கூடாதபடி உடைய கை குறுகி போகல ராஜா. இன்று ஒரு ரட்சிப்பு உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். ஒரு ஆசீர்வாத வாசல்கள் திறக்கப்படட்டும். நன்மையும் கிருபையும் உண்டாகட்டும். இவர்கள் இருக்கிற பகுதியில இவர்கள் ஆசீர்வாதத்தினால் உயர்த்தி, இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று யாவரும் கண்டு கொள்ளும்படி உடைய பிள்ளைகள் தலை உயர்த்துங்கப்பா. ஆண்டவரே ஈசாக்கை தேடி அபிமெலேக்கு ராஜா வந்தது போலவே ஆண்டவர் உடைய பிள்ளைகளை தேடி அநேகர் தேடி வரும்படியாய், ஆண்டவர் உயர் பதவிக்கு தேடி வரும்படியாய் உடைய பிள்ளைகள் நிலையை மாற்றுங்கப்பா. உயரத்தில் வைப்பீராக. ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இப்போ நன்மை வாசல்கள் திறக்கப்படட்டும். ஜீவிய காலமெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர என் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக. அனுக்கிரகத்தில் பிரவேசிக்க கிருபை செய்யுங்க. கிருபையின் வாசலை பிரவேசிக்க கிருபை செய்யுங்க. எல்லா ராஜா கடன் பிரச்சனைகள் இன்று இயேசு நாமத்தில் முடியட்டும். எல்லா கடன் பிரச்சனை விடுதலை கொடுங்க ஆண்டவரே. கொடுக்கறலாய் மாற்றுங்க. குறைவில் இருந்தல்லப்பா நிறைவில் இருந்து எடுக்க கொடுக்கும்படி, நிறைவில் இருந்து எடுத்து கொடுக்கும்படி, ஏழை எளியோரை விசாரிக்கும்படி உடைய பிள்ளைகள் கரங்களை ஆசீர்வதிங்க. எல்லா வேதனை மறையட்டும், எல்லா கண்ணீர்கள் மறையட்டும். இந்த அற்புதம் செய்தீரே நன்றி, அதிசயம் செய்தீரே நன்றி, கிருபையை நடத்தினீரே நன்றி அப்பான்னு சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி 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 ராஜா. ஆண்டவரே நாங்கள் சபை மக்களாய் இணைந்து ஜெபிக்கிறோம். விசேஷ விதமாய் இதோ புயலின் இயற்கை சீற்றத்தினாலே ஆண்டவரே அநேக பேர் தவித்துக் கொண்டிருக்காங்கப்பா. உடைய பிள்ளைகள் எல்லாவித சூழ்நிலையும்
என் ஆண்டவர் சீக்கிரம் மாற்றுங்க, இயல்பு நிலைக்கு திரும்ப கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பலவீனத்திலோ தென்ன பொருளாதார ரீதியாக என்ன நெருக்கத்தில் இருந்தாலோ இப்பொழுதே உடைய பிள்ளைகளை அப்பா எல்லா நெருக்கத்திலிருந்து வீட்டெடுத்து அவருடைய ஆசீர்வாத பாதத்துக்குள்ள நடத்துங்க. சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க. சீக்கிரம் கூட ராஜா எங்கள் தமிழகத்தை எல்லா நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவரே, இந்த புயலினால் ஏற்பட்ட எல்லா நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கி நீ சீக்கிரமாய் ஆண்டவரே அதிலிருந்து முன்னேற செய்ய போகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லார் கண்ணீரை வேதனை பார்க்கிறீர், இப்பொழுதே விடுதலை தருவீராக அப்பா. தேவக்கரமுடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். தொடர்ந்து இந்த ஆராதனை ஒவ்வொரு நாளும் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. வருகிறவர் ஒவ்வொருவரும் அதற்கான ஆசீர்வாதங்களை தன் வாழ்க்கையில கண்டு கொண்டே இருக்க என் ஆண்டவர் அற்புதங்களை செய்வீராக ராஜா. இந்த 10 நாள் ஜெபத்தினுடைய கரம் இருக்கட்டும் அப்பா. தெய்வீக கிருபைகள் செயல்படட்டும். ஆவியான அசைவாடுவீராக. உடைய பிள்ளைகள் புறப்படுறாங்க ராஜா. உடைய பிள்ளைகளோடு உடைய கரம் இருக்கட்டும். தொடர்ந்து நாளை ஆராதனையிலும் இன்று மாலை நடக்கக்கூடிய ஆராதனையிலும் தொடர்ந்து பங்கு கொண்டு நாமத்தை உயர்த்த நீரே கிருபை செய்வீராக. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுடைய ஐக்கியமும் வருடத்தில் பாதுகாப்பும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் உலகத்தில் சகல பரிசுத்தோடும் இருந்து ஆசீர்வதிப்பாராக.